திருவருட்ஜோதி தொலைத்தட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமது முழுமுதற் கடவுள் விநாயகரின் அருள் பெற எந்த மந்திரம் உதவும்? பிள்ளையார் சுழி போட்டு நல்லதை தொடங்கிவிடு என்று கூறுவது நம் முன்னோர்கள் வழக்கம். ஆனால் இன்றைய தலைமுறை அதனை மறந்துவிட்டனர். எந்த ஒரு நல்ல காரியமும் உலக நன்மைக்கு முழுமையாக பயன்பட வேண்டும் என்றால் என்ற பிள்ளையார் சுழி போட்டு நாம் அதனை துவங்க வேண்டும். அப்படி என்ன அதில் உள்ளது? என்பதன் அர்த்தம் என்ன? உலகம் தோன்றிய போது உதித்த மந்திரம் ஓம். அந்த ஓம்காரம் தான் உலகிலேயே தலை சிறந்த மந்திரமாக கருதப்படுகிறது. அதனை மிகச் சரியாக உச்சரித்தோம் என்றால் எம் என்ற ஒரு தொனி அதில் வருகிறது. அது என்று உச்சரிப்பதே மிகச் சிறந்ததாகும். என்பது ஆக்கும் செயலை குறிக்கும். என்பது காக்கும் தொழிலை குறிக்கும். என்பது நிறைவு என்பதை குறிக்கும். என்பது உலகம் நலமுற வேண்டும் என்பதையே குறிக்கிறது. அதன் அடிப்படையில் போடப்பட்டிருக்கும் 2 நேர்கோடுகளும் மனிதர்களும் இதர ஜீவராசிகளும் உலகில் நேர்மையாக வாழ வேண்டும் என்பதையே குறிக்கிறது. அமைதியான வாழ்க்கையும் முழுமையான வாழ்க்கையும் ஒரு மனிதனும் அடைய வேண்டுமென்றால் அதன் அடியில் நேர்மையான செயல்கள் வேண்டும். அதனை குறிப்பதே அந்த 2 நேர்கோடுகள் ஆகும். அதன் அடியில் உள்ள புள்ளி செயல்கள் எனும் சக்கரத்தை தங்குதடையின்றி சுழலச் செய்யும் என்பதை குறிக்கும். இந்த பிள்ளையார் சுழி போட்ட பின்னர் நாம் செய்யும் மங்கள செயல்களை எழுத துவங்க வேண்டும். அதன்பின் பிள்ளையார் சுழி மீது மஞ்சள் வைத்து நமது விண்ணப்பத்தை கணபதியின் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது மரபு. இதனை வரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளையார் சுழி மும்மூர்த்திகளையும் நம் கண்முன் கொண்டு வரும் ஒரு குறியீடாகவே அமைந்துள்ளது. நாம் செய்யும் செயல்களை எந்த தடையும் வராமல் தடுத்து திண்மைகளை நீக்கி காப்பது யானை முகத்தோனே. விநாயகரின் தும்பிக்கை தத்துவமே பிள்ளையார் சுழிக்கு அடிப்படை. எனவேதான் அவரை வக்ரதுண்டன் என நாம் அழைக்கிறோம். நினைக்கும் பொழுது மஞ்சளில் செய்தாலும் மண்ணில் செய்தாலும் 5 எழுத்து மந்திரமாம் ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நம்முள் விளங்கச் செய்யும் பிள்ளையார் சுழி போட்டும் எழுதும் பழக்கத்தை இனி நாம் நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே.